உன்னை காப்பாத்தணுங்கிறதுக்காக நீ கல்யாணம் பண்ணிட்டு வந்து நிப்பியா? பாட்டி, நான் இன்னும் முழுசா சொல்லி முடிக்கல. அங்க என்ன ஆச்சுன்னு உங்களுக்கு தெரியாது. ரவுடிங்க எங்களை துரத்திட்டு வந்தாங்க. உயிரை காப்பாத்திக்கிட்டா மட்டும் போதும்னு தான் தோணுச்சு. வேற எதுவுமே தோணல பாட்டி. ஆனா அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னா, பிருத்வி, ஏன் வண்டி எங்க நிறுத்தினீங்க? கிருத்திகா, இது கிரௌடட் இடம். இங்க நம்ம பத்திரமா இருப்போம். ரவுடிங்க நம்மள துரத்திக்கிட்டே வேற வராங்க. கொஞ்ச நேரத்துக்கு இங்க ஒளிஞ்சிக்கலாம். அப்புறம் என்னன்னு நம்ம பொறுமையா கூட யோசிச்சுக்கலாம். என்ன? வா 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 வா. அருண் வரேன் சார். சீர்திருத்த கல்யாணத்துக்கு எத்தனை ஜோடி வந்திருக்காங்க? அதுதான் செக் பண்றேன் சார். ஒரு 2 மினிட்ஸ்ல சொல்றேன். இங்க பாரு, ஒவ்வொரு ஜோடிக்கு எதிரிலயும் பேர் எழுது. அவங்க எங்க இருந்து வர்றாங்க என்னன்னு தெரிஞ்சுக்க. போ. இங்க இங்க என்ன நடக்குது? இங்க சீர்திருத்த கல்யாணம் நடக்குதுன்னு நினைக்கிறேன். சீர்திருத்த கல்யாணமா? அங்க பாரு, மணப்பெண் மணமகன். இன்னைக்கு இங்க திருமணத்துக்கு 8 ஜோடி வந்திருக்காங்க. இவங்க எல்லாருக்கும் நான் சீர்திருத்த கல்யாணம் செஞ்சு வைக்க போறேன். இந்த கிராமத்துல நடக்கிற ஒரு நல்ல விஷயம். இதுக்கு பேர் தான் சீர்திருத்த கல்யாணம். யோசிச்சு பாருங்க, இன்னைக்கு 8 ஜோடிங்க தங்களுடைய மன வாழ்க்கைய ஆரம்பிக்க போறாங்க. இது ஜென்ம ஜென்ம பந்தம். வாழ்நாள் முழுக்க ஒருத்தருடைய மனசுல இன்னொருத்தர் இருக்க போறாங்க. அந்த கடவுள் சாட்சியா நீங்க எல்லாரும் நல்ல ஜோடிகளா இருக்கணும். இந்த கல்யாணத்தை இந்த முறையில செய்யறதுக்கு ரொம்ப பெரிய மனசு வேணும். பண்டிதரே, கல்யாணத்துக்கான வேலைகளை ஆரம்பிங்க. வாங்க, எல்லாரும் போய் அவங்கவுங்க இடத்துல உட்காருங்க. டே பைக்கை நிறுத்துறா. அவங்க உள்ள போனாலும் போயிருப்பாங்க. வா உள்ள போலாம். வா போலாம் போலாம். போ, சீக்கிரமா வா. பிருத்வி, என்னாச்சு? அங்க பாருங்க. ஓ காட், இப்போ என்ன பண்றது? இப்போ என்ன பண்றது? சீக்கிரம் வாங்க வாங்க. அவங்க அவங்க எங்கேயும் வந்துட்டாங்க. அவங்க கிட்ட கன் கூட இருக்கு. ரிலாக்ஸ், ஒண்ணு பண்ணலாம். கொஞ்ச நேரத்துக்கு நாம எங்கேயே ஒளிஞ்சுக்கிட்டு இருக்கலாம். இதே நமக்கு சேஃப்டி. இவங்க இங்க இருந்து போனதுக்கு அப்புறம் நாம இங்க இருந்து போயிடுவோம். என்ன? சோ லெட்ஸ் வெயிட் அண்ட் வாட்ச். அருண் சார், இந்த பசங்க இங்க என்ன பண்றாங்க? எனக்கு கண்டிப்பா தெரியும். இவங்க பிரச்சனை பண்ணதான் வந்திருக்காங்க. அப்படியே அவங்களை இங்க இருந்து அனுப்பிடு. சுபகாரியம் நடக்கிற இடத்துல இவங்க இங்க இருக்கிறது எனக்கு சுத்தமா பிடிக்கல. பாத்துக்க, சரியா? நான் போய் பார்க்கறேன். சீக்கிரமா இவங்களை இங்க இருந்து அனுப்பிடு. வணக்கம் மாமா. நல்லா இரு. சரி, நீங்க இங்க என்ன பண்றீங்க? நாங்க ஒரு ஆளை தேடிட்டு இருக்கோம் மாமா. என் தம்பி எப்படி அடிச்சிருக்கான் பாருங்க. ஏன் மோனு அடிச்சிருக்கான். என் ஊருக்கு வந்து என் தம்பி அடிச்சோன்னா நான் எப்படி சும்மா விட முடியும்? அவனை தண்டிக்காம நான் விட மாட்டேன். அவனை தேடி கண்டுபிடிச்சே தீருவேன். நீ தேடுற மாதிரி இங்க யாருமே வரல, சரியா? மாமா, அவன் இங்கதான் எங்கேயாவது இருப்பான். அவன் என்ன பண்ணிருக்கான்னு பாருங்க. என் கையில மட்டும் அவன் சிக்கட்டும். அப்புறம் அவனை வெளியில கூட்டிட்டு போய் அவன் வாழ்நாள் முழுக்க மறக்காத அளவுக்கு அவனுக்கு ட்ரீட்மெண்ட் தருவேன். ஓ காட், அவ்வளவு சீக்கிரம் இவங்க இங்க இருந்து போக மாட்டாங்க போல இருக்கு. இப்போ என்ன பண்றது? பிருத்வி, என்கிட்ட ஒரு ஐடியா இருக்கு. என்னது? அவங்க இங்கதான் எங்கேயோ இருக்காங்கன்னு எனக்கு தோணுது மாமா. இங்க பாரு, தேடி முடிச்சிட்டியா? யாராவது கிடைச்சாங்களா? தயவு செஞ்சு இங்க இருந்து போயிடுங்க. ஜோடிகளுக்கு நடுவுல அவங்க உட்கார்ந்துருக்கலாம் மாமா. 8 ஜோடிங்க மட்டும்தான் இங்க இருக்காங்க. தூரத்துல இருந்து பார்த்தா கூட நல்லா தெரியும். இங்க யாராவது இருக்காங்களா? இல்ல மாமா, ஒரு வாட்டி பார்க்க விடுங்க மாமா, ப்ளீஸ் மாமா. நம்பிக்கை இல்லனா நீ தாராளமா பார்க்கலாம். நீ யாருக்கிட்டையும் ரொம்ப க்ளோஸா போக கூடாது. அதை விட்டுட்டு தேவையில்லாம பிரச்சனை பண்ணா நான் உங்க அம்மா கிட்ட சொல்லுவேன். அவங்க வந்து உன்னை 4 போட்டு இழுத்துட்டு போவாங்க. போங்க. இப்போ மாப்பிள்ளை பொண்ணோட நெத்தியில குங்குமம் வைங்க.
சுத்தி வரணும். இப்ப எல்லாரும் எழுந்துல்லுங்க. மாப்பிள்ளை முன்னாடி நிக்கணும், பொண்ணு பின்னாடி நிக்கணும். மாமா 8 ஜோடி தான் சொன்னாங்க. 8 ஜோடி மட்டும் தான் இருக்காங்க. இவ்ளோ சீக்கிரம் அவங்களால இந்த ட்ரெஸ்ஸை ரெடி பண்ணவே முடியாது. ஆனா அவங்க இங்க இல்லனா எங்க போயிருப்பாங்க? என்னால இந்த கல்யாணத்தை பண்ணிக்கவே முடியாது. நான் வேற ஒருத்தையை காதலிக்கிறேன். கல்யாணம் பண்ணிக்க இஷ்டம் இல்லைன்னா எதுக்காக இங்க வந்தீங்க? என் மாமாவும் அப்பாவும் ஃபோர்ஸ் பண்ணாங்க, அதான் வந்தேன். அவங்க தான் என்ன ரொம்ப வற்புறுத்துனாங்க. என்னால உன்னை கல்யாணம் பண்ணிக்க முடியாது. அதுக்கு நான் என்ன பண்ண முடியும்? எக்ஸ்கியூஸ் மீ சாரிங்க இன்டர்ஃபியர் பண்றதுக்கு. நான் இப்பதான் கேட்டேன், நீங்க பேசினதை, நீங்க கல்யாணம் பண்ண விருப்பம் இல்லைன்னு சொன்னதை. ஒரு ஹெல்ப், நீங்க கல்யாணம் பண்ணிக்க விருப்பம் இல்லைன்னா உங்களுடைய ட்ரெஸ் எங்களுக்கு கொடுக்க முடியுமா? ஏன்னா நாங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் ரொம்ப விரும்புறோம், கல்யாணம் பண்ணிக்கவும் விருப்பப்படுறோம். எங்களுக்கு இந்த ஹெல்ப் மட்டும் பண்ணுங்களேன் ப்ளீஸ். வாங்க, இந்த தடவை பொண்ணு முன்னாடி நிக்கணும், மாப்பிள்ளை பின்னாடி நிக்கணும். இப்ப கல்யாணம் நல்லபடியா முடிஞ்சது. அப்படிதான் எங்க கல்யாணம் நடந்தது. என்னால இது ஏத்துக்க முடியாது. என்னால இந்த கல்யாணத்தை ஏத்துக்க முடியாது. அண்ணா, அப்படின்னா கரண் என்ன சொல்ல வரானா? இதெல்லாம் ஒரு கல்யாணம் இல்லன்னு சொல்ல வரான். தவறுதலா நடந்த இந்த கல்யாணத்துக்காக வாழ்நாள் முழுக்க ஒரு கெட்டவன் கூட வாழ வேண்டிய அவசியமே இல்ல. உனக்கு இவனை பத்தி தெரியாது கிருத்திகா. இவன் ரொம்ப மோசமானவன். இவன் ஒரு கிரிமினல், கேரக்டர்லெஸ். அண்ணி, அப்புறம் அக்ஷய பத்தி கூட நீங்க இதுதானே சொன்னீங்க. அப்புறம் என்ன ஆச்சு? கிருத்திகா இல்ல, கர்ணும் பிரீத்தாவும் சொல்றதுதான் கரெக்ட். நீ லூத்ரா வீட்டோடைய பொண்ணு. நீ இந்த மாதிரிலாம் செட்டில் ஆக முடியாது. நான் எங்கேயோ போய் மாட்டிக்கிட்டேன், அதனால கல்யாணம் பண்ணிக்கிட்டேன், இந்த மாதிரி நீ பேசக்கூடாது. இட்ஸ் நாட் இம்பார்ட்டன்ட். என்ன நடக்குது இங்க? உங்களை தான் கேக்குறேன். நான் ஒருத்தங்க இல்லாத மாதிரியே பேசிக்கிட்டு இருக்கீங்க. இங்கதான் நின்னுகிட்டு இருக்கேன், எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டு தான் இருக்கேன். ஒரு விஷயம் சொல்லுங்க, ஏன் எல்லாரும் என்ன வெறுக்கிறீங்க? ஏன் எனக்கு எதிரா பேசுறீங்க? நான் அப்படி என்ன பெரிய தப்பு பண்ணிட்டேன் சொல்லுங்க. பிரீதா, உங்க அம்மா உங்களுக்காக என்ன தேர்ந்தெடுத்தாங்க. எனக்கு உங்க அம்மாவை பத்தி நல்லாவே தெரியும். அவங்க தப்பான முடிவு என்னைக்கும் எடுத்ததே இல்லைன்னு. வாய் மூடு. உன்னை குறுக்க பேசாதன்னு சொல்லியிருக்கேன். நான் குறுக்க பேசிதான் ஆகணும், ஏன்னா நீங்க எல்லாரும் என்ன பத்தி ரொம்ப தப்பா பேசிக்கிட்டு இருக்கீங்க. இட்ஸ் டோட்டலி ராங். பிருத்வி, ஏன் கடந்த காலத்தை வச்சு நீங்க என்ன ஜட்ஜ் பண்ணல? அதே மாதிரி நானும் உங்களுக்கு ப்ராமிஸ் பண்றேன், உங்க கடந்த காலத்தை நான் என்னைக்குமே ஜட்ஜ் பண்ண மாட்டேன். கிருத்திகா, எதுவுமே சொல்றதுக்கு முன்னாடி, எதையும் கமிட் பண்றதுக்கு முன்னாடி கொஞ்சம் கூலா யோசி ப்ளீஸ். உனக்கு என்ன நிலைமையில இப்படி எல்லாம் நடந்துச்சுன்னு கொஞ்சம் யோசி. இங்க பாரு, உனக்கு கல்யாணம் ஆயிருக்கு, அது உனக்கு புரியுதா? இது ஒன்னும் நிஜ கல்யாணம் இல்ல. உன்னோட கல்யாணம் மண்டபத்துல நின்னு போயிருச்சுன்னு உனக்கு தோணுச்சுன்னா அதுக்கு எல்லாரும் என்ன சொல்லுவாங்க? தவறுதலா இந்த கல்யாணம் நடந்துருச்சுன்னு தான் எல்லாரும் சொல்லுவாங்க. இல்ல 4-5 நாளுக்கு அப்புறம் கல்யாணம் நின்னு போச்சுன்னு சொல்லுவாங்க. பரவாயில்ல, ஆனா நீ அக்கம் பக்கம் உன்னை சுத்தி இருக்கிறவங்கள பத்தி தயவு செஞ்சு யோசிக்காத. நீ இந்த காலத்து பொண்ணு, புரிஞ்சுக்கோ. உன்னோட வாழ்க்கைய நீ தான் முடிவு பண்ணணும். உன்னோட வாழ்க்கைய நீ திரும்ப ஆரம்பிக்கலாம். இவன் கூட தவறுதலா நடந்த இந்த கல்யாணத்துக்காக நீ ஆயுசு முழுக்க தண்டனை அனுபவிக்க வேண்டான்னு நான் சொல்றேன். புரியுதா உனக்கு? வேண்டாம்.
அது மட்டும் இல்ல, மண்டபத்துல நீ இவன் கூட உட்கார்ந்து இருந்தப்போ நீயும் இந்த ஆளும் ரவுடிங்க கிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்காக தான் உட்கார்ந்துருந்தீங்க. உங்க உயிரை காப்பாத்திக்கிறதுக்காக தான் உட்கார்ந்தீங்க. நீங்க ஒண்ணு லவ் பண்ணிட்டு உட்கார்ல, அப்புறம் எப்படி கல்யாணம் ஆகும்? பிரீதா, நீ என்ன பத்தி அட்வைஸ் பண்ணலாமா? மஹிரா ப்ளீஸ், இத பத்தி நீ எதுவும் பேச வேண்டிய அவசியம் இல்ல. ஓகே, ஸ்டே அவுட் ஆஃப் இட். கிருத்திகா ப்ளீஸ், நீ யார் பேச்சையும் தயவு செஞ்சு கேட்காத. என் பேச்சு கூட நீ கேட்க வேண்டாம். நீ ரொம்பவே அறிவான பொண்ணு, உனக்கே தெரியும். யோசிச்சு இது விஷயமா நீ ஒரு நல்ல முடிவா எடு. ஏன்னா இது உன்னோட வாழ்க்கை. இவெல்லாம் உனக்கு கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு லாய்க்கே இல்ல. அண்ணே, நீங்க எனக்கு ஒரு விஷயம் சொல்லுங்க. நீங்களும் தான் என்னோட கரணனவ கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்க. நீங்க தான் இருக்கீங்கன்னு அவருக்கு தெரிய கூட தெரியாது. ஆனாலும் நீங்க 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்க. கல்யாணம் பண்ணிக்கிட்டு நீங்க 2 பேரும் நல்லா வாழ்ந்துட்டு இருக்கீங்க. நான் ஏன் அதை பண்ணக்கூடாதா? நீ இவருக்கு தெரியும் இவர் என்னதான் கல்யாணம் பண்றாருன்னு. அதை அவர் அக்செப்ட் பண்ணிட்டாரு. இவன் கரணனுக்கு நீங்க இருக்கிறதே தெரியாது. மைராவை கல்யாணம் பண்ணிக்கிறதா தான் நினைச்சிட்டு இருந்தாரு. ப்ளீஸ் கிருத்திகா, இந்த 2 கல்யாணத்திலயும் நிறையவே வேறுபாடு இருக்கு. நான் என்னதான் தெரியாம கல்யாணம் பண்ணிருந்தாலும் நான் ஏற்கனவே கரணோட வைஃப் தான். என் மனசால அவனை என்னோட ஹஸ்பண்ட் தான். நான் என்னைக்கும் அவனை ஏத்துக்கிட்டேன். அக்னிய சாட்சியா வச்சு எப்ப இவர் என் கழுத்துல தாலி கட்டினாரோ அப்பவே நான் இவரை என் கணவரை ஏத்துக்கிட்டேன். நீ நானும் அப்படிதான். நானும் உன்ன ஒய்ஃபா நினைச்சிட்டேன். நீங்க 2 பேரும் என்ன கதை சொன்னாலும் அதை யாரும் இங்க ஏத்துக்க போறது கிடையாது. சொல்றது புரியுதா? என்னால இந்த கல்யாணத்தை ஏத்துக்க முடியாது. Enough. இந்த கல்யாணத்தை யாராலையும் ஏத்துக்க முடியாது. ஓகே? அண்ணா அண்ணா அண்ணா, நான் சொல்றத ஒரு நிமிஷம் கேளுங்கண்ணா ப்ளீஸ். நீங்க எல்லாரும் என் மேல கோவமா இருக்கீங்க. ஆனா என் கேள்விக்கு பதில் சொல்லுங்க. பிருத்வி மேல அப்படி என்ன உங்களுக்கு கோவம்? இவரு ஏன் உயிரை காப்பாத்திருக்காரு? இவரு என் உயிரை காப்பாத்தினது மட்டும் இல்லாம என்ன அக்செப்ட் பண்ணிக்கிட்டு என்ன கல்யாணமும் பண்ணிக்கிட்டாரு. நான் மட்டும் கல்யாணம் பண்ணிக்கலனா இவரும் தான் கல்யாணம் பண்ணிருக்காரு. இவருக்கும் தான் வாழ்க்கை. இவரோட வாழ்க்கையை என் கூட வாழணும்னு ஆசைப்படுறாரு. நாங்களே ஒருத்தருக்கு ஒருத்தர் அக்செப்ட் பண்ணிக்கிட்டு உங்களுக்கு என்ன பிரச்சனை? உனக்கு இன்னும் நான் என்ன சொல்ல வரேன்னு புரியல. இவனுக்கு நம்ம வீட்டுக்கு மருமகனாகிற தகுதி இல்ல. இந்த கல்யாணத்தை என்னால ஏத்துக்க முடியாது. அண்ணா அண்ணா, நான் சொல்றது கேளுப்பா. கிருத்திகா, இங்க பாருமா. கிருத்திகா, நீ அழாதமா. எல்லாம் சரியாயிடும். இதை ஏத்துக்க எல்லாருக்கும் கொஞ்சம் டைம் ஆகும். ப்ளீஸ்மா. கிருத்திகா, பாட்டி அழாதம்மா. நான் உன் கூட தான் இருப்பேன், எப்பவும் இருப்பேன். சரியா? அழக்கூடாது. நல்லா இருங்க, நல்லா இருங்க. நான் இது வரைக்கும் உன்னை அக்செப்ட் பண்ணல. Thank God. பிருத்வி, பர்சனலா உன் கூட எனக்கு எந்த ப்ராப்ளமும் இல்ல. ஆனா நீ பிரீதாவோட எக்ஸ் ஃபியான்சேன்றது எனக்கு ரொம்பவே இரிட்டேட் பண்ணுதா. இதை யோசிக்கும் போதுதான் எனக்கு அப்செட்டா இருக்கா. எனிவேஸ், நடக்கணும்னு இருந்தது நடந்துருச்சு. நான் இந்த கல்யாணத்தை அக்செப்ட் பண்ண மாட்டேன்.
ஏன்னா இந்த கல்யாணம் எனக்கு முன்னாடி நடக்கல இல்லையா? அம்மா சரி அம்மா, நீங்க இந்த கல்யாணத்தை ஏத்துக்கல, அது ஏன் எனக்கு நல்லாவே தெரியும். அது உங்களோட உரிமை. நீங்க என்னோட அம்மா, உங்க கோவம் நியாயம்தான். பொண்ணு கல்யாணத்தை பார்க்க முடியலன்னா கோவம் வரதான் செய்யும். பொண்ணு கல்யாணத்தை மிஸ் பண்ணிட்டீங்க. என் கல்யாணத்தை பத்தி எவ்வளவு கனவு கண்டிருப்பீங்க. யூ நோ வாட் அம்மா, நானும் பிருத்வியும் உங்களுக்காகவும் உங்க எல்லாருக்காகவும் நம்ம குடும்பத்துக்காகவும் உங்க முன்னாடி திரும்ப கல்யாணம் பண்ணிக்க போறோம். பிருத்வி, நான் சரியா தானே சொன்னேன்? பெர்ஃபெக்ட். சடங்கு சம்பிரதாயத்தோட பிரீத்தாவும் கரணும் 2 தடவை கல்யாணம் பண்ணிக்கும் போது நாங்க பண்ணிக்க கூடாதா என்ன? நாங்க கண்டிப்பா பண்ணிப்போம். அதுவும் எங்க குடும்பத்துக்காக, எங்க குடும்பத்தோட சந்தோஷத்துக்காக. ஆனா எனக்கு ஒரு கண்டிஷன் இருக்கு. கண்டிஷனா? எங்க கல்யாணத்துக்கான ஏற்பாடு எல்லாத்தையும் யார் பார்க்கணும்னு தெரியுமா? பிரீத்தாக்காரன் தான் பார்க்கணும். என்ன என்ன சொல்றீங்க? அதாவது என்ன சொல்ல வந்தனா, பிரீத்தாக்கு கல்யாணத்துல ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. அதுவும் கரனோட கல்யாணத்துல என் கூட 4 ஃபங்க்ஷன் வேற. அவங்க சிஸ்டர் ஈவென்ட் மேனேஜர் வேற. மேரேஜஸ்க்கான அரேஞ்ச்மெண்ட்ல அவ எக்ஸ்பர்ட். அவங்க வீட்ல கேட்டரிங் வேற பண்றாங்க. வேற என்ன வேணும்? அப்புறம் இவங்க குடும்பமே ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ்டானவங்க. அதனாலதான் என்ன மாமி? ஆஃப் கோர்ஸ். பிரீதா, இங்க பாரு, போன தடவை என் மகளோட கல்யாணம் உன்னால தான் நின்னு போச்சு. அதனால இந்த தடவை பிருத்விக்கும் கிருத்திகாக்கும் நடக்க போற கல்யாணத்துக்கான பொறுப்பு உன்னோடதான். எல்லா ஃபங்க்ஷன்ஸையும் நீ தான் ஆர்கனைஸ் பண்ணணும். அண்ட் மேக் ஷியோர் எந்த ஃபங்க்ஷன்லயும் எந்த ப்ராப்ளமும் இருக்கக்கூடாது. Am I clear? சரி கரீனாக்கா, இதுதான் உங்களோட முடிவுனா நாங்க எல்லாரும் சேர்ந்து பிரீதாக்கு ஹெல்ப் பண்ணுவோம். நம்ம கிருத்திகா கல்யாண வேலையில. சரி, அப்படின்னா புதன்ல இருந்து எல்லா வேலையும் ஆரம்பிச்சிடணும். என்கேஜ்மெண்ட், சங்கீத், மருதாணி, எவ்ரிதிங். இப்ப சந்தோஷமா? வாங்க. நீங்க 2 பேரும் உங்க ரூம்க்கு போங்க. போய் ஃப்ரெஷ் ஆயிட்டு வாங்க. நான் உங்களோட திங்ஸை ரூம்க்கு அனுப்புறேன். மாமி, நான் ஒன்று சொல்றேன். நான் ஒரு விஷயத்தை பத்தி உங்ககிட்ட கேட்கவே மாட்டேன். அக்ஷய் கிருத்திகாவை மண்டபத்திலே விட்டு போனான்ற விஷயத்த. எனக்கு கிருத்திகாவுடைய கடந்த கால விஷயம் தேவையே கிடையாது. எனக்கு தேவை கிருத்திகாவுடைய நிகழ்காலம் மட்டும்தான். அவ என்னுடைய எதிர்காலம். நான் என்ன சொல்லுவேன்னா, ஜோடிகளை கடவுள் தான் முடிவு பண்ணுவாரு. அதே இந்த ஜோடிய அந்த கடவுள் தான் பண்ணிருக்காரு. சரி போ, 2 பேரும் ஃப்ரெஷ் ஆயிட்டு வாங்க. கிரீஷ் மேடம், பிருத்வியோட வண்டியில இருந்து இவங்க 2 பேரோட திங்ஸையும் எடுத்து ரூம்க்கு அனுப்பிடு. ஓகே மேடம். 2 பேரும் போங்க. ஷலன், என்னாச்சு? ப்ளீஸ் அழாத. இதெல்லாம் கண்டிப்பா சரியாயிடும். என்னாச்சு மாயரா? ஏன் அந்த மாதிரி பாக்குற? ஷாலன், நான் இப்படி உன்னை இது வரைக்கும் பார்த்ததில்ல. ஏன்னா எனக்கும் இந்த மாதிரி நடந்ததே இல்ல. என்ன பண்றது நீயே சொல்லு. நான் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணணும், நீங்க இருந்து போ. ஷாலன், மனச தளர விட்டுறாத.
ஷாலன், நீ செஞ்சது சரியில்லை பிருத்வி. நான் உன்கிட்ட இதை எதிர்பார்க்கல.